யானை. ஒரு குண்டு மஞ்சு யானை அதோட குகைக்கு வெளியோ அதோட மனைவி மற்றும் அதோட பசங்களை கூட உட்கார்ந்துகிட்டு இருக்கும். எதுக்கும் லாக்கி இல்லாத யானையே, போய் எங்களுக்காக சாப்பாடு கொண்டு வா. நேத்துல இருந்து பசங்க பசியோட இருக்காங்க. என்னால போக முடியாது நீமி. அவ்வளோ தூரம் போயிட்டு வரதால என் காலெல்லாம் எனக்கு ரொம்ப அதிகமா வலிக்குது. நீயே போய் எனக்காகவும் குழந்தைங்களுக்காகவும் ಸಾಪಾಡು ಕೊಂಡು ಬಾ. ನಿನ್ನ ತಾನೇ ಹತ್ರ ಬಂದ್ ನಾನ್ ಸಿಕ್ಕೋಕೊಂಡಲ್ಲ. ಮಕ್ಕಳನ್ನ ಹೆತ್ಕೊಳ್ಳಕ್ಕೆ ಮಾತ್ರ ಬರುತ್ತೆ, ಆದ್ರೆ ಮಕ್ಕಳನ್ನ ಬೆಳ್ಸೋದಕ್ಕೆ ನಿಮ್ಗೆ ಬರೋದಿಲ್ಲ. எப்பயும் போலவே அதோட கணவராகிய மஞ்சுவ நிம்மி திட்டிட்டு அங்கிருந்து உணவை கொண்டு வரதுக்காக காட்டுக்குள்ள போகுது. மஞ்சு யானை ரொம்பவே சோம்பேறி. எப்ப பார்த்தாலும் குகைக்குள்ளவே உட்கார்ந்துகிட்டு இருக்கும். தூங்குறது மட்டும் தான் அதோட வேலை. வெளிய போகிறது, உணவை கொண்டு வர்றது, இது எல்லாமே அதுக்கு பிடிக்காத ஒரு வேலை. அதனால பசங்களும் அவங்களோட மனைவியும் ரொம்பவே கவலைப்படுவாங்க. அதுக்கப்புறம் அது குகைக்குள்ள போய் தூங்கிடுது. எப்பயும் போலவே சாயந்தரம் ஆன உடனே நிம்மி அவளோட வீட்டுக்கு உணவை கொண்டு வருது. அட வாவ், நீ சாப்பாடு கொண்டு வந்துட்டியா? எனக்கு ரொம்ப அதிகமா பசி இருந்தது. ஜாக்கிரதையா இருங்க. இங்க பாருங்க, பசங்க சாப்பிட்ட பிறகுதான் நீங்க சாப்பிடணும், புரியுதா? அப்ப மஞ்சு யானை நிம்மி கொண்டு வந்த எல்லா உணவையும் டக்குன்னு சாப்பிட்டுடுது. நீங்க ஒரு அப்பாவா? பசங்களுக்கு சாப்பிட கொடுக்காம நீங்க சாப்பிட்டுட்டீங்க. நிம்மி, நீ குழந்தைங்களுக்கு வேற சாப்பாடு கொண்டு வா அப்படின்னு சொல்லி மஞ்சு யானை குகைக்குள்ள போய் தூங்கிடுது. இந்த சோம்பேறி யானையை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது? தான் பசங்க மேலயே எதுக்கு அக்கறை இல்லையே. இந்த மாதிரி ஒரு யானை கூட என்னோட வாழ்க்கைய நான் கடுக்கறத விட என் குழந்தைங்களை கூட்டிட்டு போய் நான் வேற எங்கேயாவது வாழ்றதுதான் நல்லது. வாங்க பசங்களா, நம்ம போலாம். அதுக்கப்புறம் நிம்மி பசங்களை கூட்டிக்கிட்டு அங்கிருந்து நிரந்தரமா கிளம்பி போயிடுது. அப்புறம் ஒரு நாள் மஞ்சு யானை குகையில இருந்து வெளியே வருது. அட, நீமியும் பசங்களும் எங்க போயிட்டாங்க? அது அதோட மனைவி மற்றும் பசங்களை தேடிக்கிட்டு வெளியே வரும். பசங்கள மனைவிய தேடிக்கிட்டு காட்டுக்குள்ள ரொம்ப தூரமா அந்த மஞ்சு யானை நடந்து போயிடுது. அதுக்கப்புறம் அதுக்கு தெரியாத காட்டுக்குள்ள நிறைய விலங்குகளை அது பாக்குது. அட, சாயந்தரம் வேற ஆயிடுச்சே. சரி, எதிரில இருக்கிற அந்த குகையிலேயே போய் கொஞ்ச நேரம் படுத்து தூங்கிக்கிறேன். அது ஒரு குகை பக்கமா போய்கிட்டு இருக்கும். அங்க மானோட வீட்டுக்கு வெளியோ நிறைய விதவிதமான உணவுகளை பாக்கும். அட வாவ், சாப்பாடு! உடனே போய் வீட்டு வெளியே இருக்க உணவும் அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள இருந்த எல்லா உணவையும் அது சாப்பிட்டுடுது. அதே நேரத்துக்கு சமேலி மானு அங்க வருது. ஏய் யானை, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் உணவை சாப்பிடுவ? அங்கே பக்கத்துல இருந்த இன்னொரு குகைக்குள்ள அது ஓடி போயிடுது. யாருடா இந்த குண்டு யானை? அதுக்கப்புறம் ஒரு கரடி இந்த மானு கிட்ட வருது. என்ன ஆச்சுன்னு கேக்குது. அட, என்னாச்சு? கரடி, அந்த குண்டு யானை எங்க இருந்து வந்ததுன்னு தெரியல. அது என்னோட எல்லா உணவையும் சாப்பிட்டு இங்க இருந்து போயிடுச்சு. என்ன? ஏன நம்ம காட்டலையா? அவன் அந்த குகைக்குள்ள போயிருக்கான். எவ்வளவோ கஷ்டப்பட்டு நான் அந்த உணவு எல்லாமே கொண்டு வந்தேன். ஆனா அந்த குண்டு யானை ஒரு நிமிஷத்துல என் உணவெல்லாம் சாப்பிட்டு போயிடுச்சு. அந்த யானைக்கு தகுந்த புத்திய கத்து கொடுத்தே ஆகணும். ஐயோ கடவுளே, இந்த யானை எப்படி நம்ம காட்டுக்குள்ள வந்தது? இது வரைக்கும் நம்ம காட்டுல எந்த ஒரு யானையுமே இருக்கலையே. மறுநாள் காலையில மஞ்சு யானை குகையில இருந்து வெளியே வருது. அதுக்கப்புறம் காட்டுக்குள்ள நடந்து போகுது. அங்கே பக்கத்துல இருந்த எல்லார் வீட்லயும் உணவை சாப்பிட்டுடுது. பக்கத்துல இருந்த மரத்தோட இலைங்களை கூட சாப்பிட்டுடும். மஞ்சு யானை இப்படி பண்றத பார்த்து அந்த காட்டுல வாழ்ந்துட்டு இருக்கவங்க எல்லாரும் ரொம்பவே கவலைப்படுறாங்க. அந்த காட்டுல நிறைய பறவைகள் மற்றும் நிறைய விலங்குகள் இருந்தது. மஞ்சு யானை எல்லார் வீட்லயும் உணவை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அதோட குகையில போய் தூங்கிடும். எல்லா விலங்குகளும் அதுக்கப்புறம் ஒண்ணு கூடுறாங்க. ஆமா, அந்த குண்டு யானையோட குழந்தை யாரு? அது எங்கிருந்து வந்தது? நான் ரொம்ப கஷ்டப்பட்டு என் குழந்தைங்களுக்காக சாப்பாடு கொண்டு வந்திருந்தேன். ஆனா அந்த யானை எல்லாத்தையுமே சாப்பிட்டுருச்சு. மனசாட்சி இல்லாத அந்த யானை வந்து எல்லாத்தையுமே நாசம் பண்ணிடுச்சு. அந்த யானை வந்து எல்லாருக்கும் ரொம்ப தொந்தரவு பண்ணுது. ஒருவேளை அந்த யானை இங்கே இருந்தா நம்மளோட வாழ்க்கையை நாசனமாக்கிடும். எல்லாருமே இந்த விஷயத்தால ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. எல்லாருக்கும் என்ன பண்றதுன்னு புரியல. ஆனா யாருக்குமே யானைய போய் கேக்குறதுக்கான தைரியம் இல்ல. ஏன்னா அந்த யானை ரொம்ப பெருசா ரொம்ப சக்திசாலியா இருந்தது. வேற விலங்குகள் எல்லாம் குட்டியா இருக்கும். இன்னொரு பக்கம் மஞ்சு குகையில உட்கார்ந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கும். வாவ், இந்த காட்டுல எனக்கு ரொம்ப அதிகமான நல்ல நல்ல சாப்பாடெல்லாம் கிடைக்குது. இங்க சாப்பிடுறதுக்காக நான் நிறைய கஷ்டப்பட வேண்டிய அவசியமும் இல்ல. இனி இந்த காட்டுலயே இருந்து சந்தோஷமா என் வாழ்க்கைய வாழ போறேன்.
அப்புறம் இந்த காட்டு பசங்களோட சாப்பாடை நான் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் குகையில படுத்து நல்லா தூங்கிடுது. மறுநாள் காலையில அது அந்த குகையில இருந்து வெளியே வந்து காட்டுக்குள்ள போகுது. எல்லாரோட உணவையும் இலைகளையும் சாப்பிட்டுடுது. இதே மாதிரி கொஞ்ச நாள் கடந்து போகுது. மஞ்சு யானை இப்படி பண்றத பார்த்து விலங்குகள் ரொம்பவே கவலையில இருக்கும். ஏன்னா அவங்க ரொம்ப தூரம் நடந்து போய் ரொம்ப கஷ்டப்பட்டு உணவை கொண்டு வருவாங்க. ஆனா மஞ்சு யானை ரொம்ப சுலபமா எல்லாத்தையும் சாப்பிட்டுடுது. ஒரு நாள் காட்டு விலங்குகள் உணவை கொண்டு வர மாட்டாங்க. அதுக்கப்புறம் அது கோமா காட்டுக்குள்ள வந்து அவங்க எல்லாரோட வீட்டையும் ஒடிக்க ஆரம்பிக்குது, ரொம்ப மோசமா. அட, இந்த யானைக்கு பைத்தியம் ஏதாவது பிடிச்சிருச்சா? யானையே, அங்கே நில்லு. பசியால பைத்தியமா மாறின அந்த யானை காட்டு விலங்குகளோட எல்லா வீட்டையும் ஒடிச்சிடுது. அதுக்கப்புறம் ரொம்ப கோவமா அது வீட்டுக்கு போகுது. அதுக்கப்புறம் காட்டு விலங்குகள் எல்லாம் ஒரு இடத்துல வந்து சேர்றாங்க. இந்த யானை நம்ம வீட்டை எல்லாத்தையும் ஒடிச்சு போட்டுடுச்சு பாத்தியா? நம்ம அந்த யானையை ஏதாவது பண்ணியே ஆகணும், இல்ல அது நம்ம மொத்த காட்டையுமே நாசம் பண்ணிடும். பாலுவண்ணா, அந்த யானை எவ்வளோ பெருசா எவ்வளோ குண்டா இருக்கு. நம்ம எல்லாரும் சேர்ந்து அது கூட சண்டை போட போனாலும் அப்பயும் கூட நம்மளால அந்த யானையை ஜெயிக்க முடியாது. அது ரொம்பவே சக்திசாலியான ரொம்ப பெரிய யானை. ஆனா அந்த யானையை நம்ம தடுத்து நிறுத்தி தான் ஆகணும். என்ன பண்றதுன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஐடியாவை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல அந்த யானை அங்க வருது. இங்க பாருங்க காட்டுவாசிகளே, தினமும் நீங்க எனக்காக சாப்பாடு கொண்டு வரலன்னா அப்புறம் உங்க எல்லாரையுமே நான் கொன்னுடுவேன். எனக்கு தினமும் சாப்பாடு வேணும். இப்ப நீங்க எனக்காக சாப்பாடு கொண்டு வந்து தரீங்களா, இல்ல உங்க உயிரை எனக்காக விட்டுருவீங்களா? முடிவு என்னவோ அதை நீங்களே எடுங்க. அத கேட்ட உடனே எல்லாருமே பயந்து போறாங்க. ஏன்னா ராஜா, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. நீங்க உங்க குகைக்குள்ள நிம்மதியா இருங்க. நாளிலிருந்து நாங்க எல்லாரும் தூரத்துல இருந்து தினமும் சாப்பாடு கொண்டு வந்து தரோம். அதை நான் உங்க குகைக்கே எடுத்துட்டு வந்து கொடுக்கறேன். நல்லது முயலே, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. மஞ்சு யானை அங்க இருந்து அதோட குகைக்கு போயிடுது. அட முயலே, அந்த யானைக்கு சாப்பாடு கொண்டு வரோம்னே நீ எதுக்கு அதுகிட்ட போய் சொன்ன? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா என்ன? எல்லாரும் அந்த முயலை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அட பைத்தியக்கார நண்பர்களா, நாளைக்கு நம்ம அதுக்காக சாப்பாடு கொண்டு போவோம். அதுல மயக்க வர மாதிரி நம்ம மயக்க மருந்த கலந்துருவோம். அந்த யானை குகையிலே உட்காந்து மயக்கமடைய செய்யற அந்த செடிகளெல்லாம் சாப்பிடும்போது அது குகையிலேயே மயங்கி விழுந்துரும். அது மயங்கினதுக்கு அப்புறம் ஒரு பெரிய கல்லை கொண்டு வந்து நம்ம அந்த குகையை அடைச்சிருவோம். அப்ப அந்த யானை குகையிலேயே கைதாயிடும். அதை கேட்டு எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. வாவ் வாவ் முயலே, நீ எவ்வளவு நல்ல தீர்வு சொல்லிருக்க. எல்லாருக்கும் முயல் சொன்ன அந்த விஷயம் ரொம்ப பிடிச்சு போகுது. மறுநாள் காலையில ஆனதும் எல்லாரும் போய் உணவு கொண்டு வராங்க. எல்லாருமே அதை காட்டுக்கு நடுவுல கொண்டு வந்து வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதுல சில இலைகளை கூட வைக்கிறாங்க. அப்புறம் எல்லா உணவை கொண்டு போய் அவங்க குகைக்குள்ளவே யானைக்கு கொடுக்கறாங்க. அதை பார்த்த உடனே யானை சாப்பிட்டுடுது. உடனே மயக்கமாகி கீழே விழுந்துடுது. ஏன்னா மயங்கிருச்சு. சீக்கிரமா அந்த குகையோட கதவை ஒரு பெரிய கல்லால மூடுங்க. அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு பெரிய பாறையை கொண்டு வந்து அந்த குகைய மூடிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த யானை அதுக்குள்ளவே அடைஞ்சு போகுது. பாத்தீங்களா என் தந்திரத்தை? அந்த யானையை இப்ப நம்ம கைது பண்ணிட்டோமா? கண்டிப்பா ஒத்துக்கிட்டுதான் ஆகணும். நீ ரொம்ப புத்திசாலி. உன்னோட பிளான் வொர்க் அவுட் ஆச்சு பாத்தியா? எல்லாருமே அந்த முயலை புகழ்ந்து பேசுறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே நினைவு வந்துடுது யானைக்கு. உடனே ஏஞ்சி அது அங்கிருந்த அதோட தும்பிக்கையாலேயே அந்த பாறையை தூரம் தள்ளிடுது. அந்த குகையிலிருந்து வெளியே வந்து எல்லாத்தையும் ஒடிக்க ஆரம்பிக்குது. இத பார்த்த உடனே எல்லா விலங்குகள், அட கடவுளே, இந்த யானை வெளியே வந்துருச்சு. அதுக்கப்புறமா அதை மிரட்டுறது கேட்டு அவங்க எல்லாருமே உணவை கொண்டு வர்றதுக்காக அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. முயலே, நீ சொன்ன இந்த தீர்வு பிரச்சனையாயிடுச்சே. என்கிட்ட இன்னொரு ஐடியாவும் இருக்கு. இந்த தடவை யானைக்கு வயிறு சரியில்லாம போற மாதிரி நம்ம ஒரு செடியை கொடுக்கலாம். அப்போ அதோட வயிறு கெட்டு போயிரும். நிறைய உணவை கொண்டு வந்து வைக்கிறாங்க. வயிறு கெட்டு போற மாதிரியான சில இலைகளை வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் உணவை கொண்டு போய் யானைக்கு கொடுக்கறாங்க. அது சாப்பிட்ட உடனே அதோட வயிறு கூட கெட்டு போகுது. ஆ, என்ன இது, என் வயிறு இவ்ளோ அதிகமா வலிக்குது. ஆ, என்னால இந்த வலியை தாங்கவே முடியலையே. ஆ. அதுக்கப்புறம் மஞ்சு யானை அங்கிருந்து ரெஸ்ட் ரூம் கூட ஆரம்பிக்குது. 4-5 வாட்டி அது ரெஸ்ட் ரூம்க்கு ஓடிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்பவே டயர்ட் ஆயிடுது. அட கடவுளே, நான் வாஷ்ரூம் போய் என்னோட நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சே.
இந்த காட்டுவாசிங்க எனக்கு என்னதான் கொண்டு வந்து கொடுத்தாங்களோ, என் வயிறு வேற ரொம்ப அதிகமா வலிக்குது. அதுக்கப்புறம் மறுபடியும் அது ரெஸ்ட் ரூம்க்கு ஓடி போகுது. இதே மாதிரி ராத்திரி முழுசா அது ரெஸ்ட் ரூம்க்கு போய்கிட்டு வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் மறுநாள் ரொம்ப டயர்டாயி குகைக்கு வெளியே அது விழுந்து கிடக்கும். ஆ, அட நான் செத்தேன். என் வயித்துல இப்ப எதுவுமே இல்லையே. ஆ! அப்ப எல்லா விலங்குகளும் அங்க வராங்க. என்ன ஆச்சு ஏனராஜா? உங்களுக்காக சாப்பாடு கொண்டு வரவா? கண்டிப்பா வேண்டாம். இனிமே எனக்காக யாரும் சாப்பாடு கொண்டு வர வேண்டாம். இனிமே நானே போய் எனக்கான சாப்பாடு எடுத்துக்கிறேன், சரியா? நீங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு எந்த மாதிரியான சாப்பாடை கொடுத்துருக்கீங்க? இப்ப என்னால வேற எந்த ஒரு சாப்பாடையும் சாப்பிட கூட முடிய மாட்டேங்குது. மரியாதையா எல்லாரும் இங்க இருந்து போயிடுங்க. இனிமே நீங்க கொண்டு வர எந்த சாப்பாடையும் நான் சாப்பிடவே மாட்டேன். அத கேட்டு எல்லா காட்டு விலங்குகளும் ரொம்பவே சந்தோஷப்படுதுங்க. அதுக்கப்புறம் அவங்களோட வீட்டை மறுபடியும் கட்ட ஆரம்பிக்குதுங்க. அவங்களோட உணவை கொண்டு வந்து ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. காட்டுவாசிகளால இந்த மஞ்சு யானை நல்ல ஒரு பாடத்தை கத்துக்கும். அது பயந்து மறுபடியும் அந்த காட்டு பக்கமே போகிறது இல்ல. அங்கிருந்து ரொம்ப தூரமா ஒரு இடத்துக்கு ஓடி போய் அதோட சொந்த உணவை அதே தேடி சாப்பிடும். இந்த மாதிரி அதோட வாழ்க்கையை அது வாழ்ந்துட்டு இருக்கும்.